எதுக்கு இந்த ஆள் இப்படி ஏமாத்துற? நீ கேட்ட காசு கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்தியா? சரியா இருந்துச்சு. அப்ப அதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்க கூடாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இப்போ நீங்க போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே டாக்டர். ஹலோ மது, என்ன இவ்ளோ வேகமா நடக்கிறீங்க? அபார்ஷன் பண்ணதா சொல்ல போறோம். நீங்க என்னமோ மாரத்தானுக்கு போற மாதிரி போறீங்க. மெல்ல டயர்டா இருக்க மாதிரி போங்க மது. ஓகே டாக்டர். ஆமா, அவரை பார்த்தா ஏதோ பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடாதே? அதெல்லாம் ஒண்ணும் வராது டாக்டர். சந்திரகலா மேடம் சொன்னதுனால தான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு இஷ்யூ வராம பாத்துக்கோங்க. அந்த பில்லை ரிசப்ஷன்ல பே பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் அவர் சைன் பண்ண பே பண்ணு. இவையே இதெல்லாம் பண்றா, இன்னமும் பண்ணிட்டு இருக்கா. என் கூட வா. போலாம். என்னாச்சுங்க? நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சார், இந்த பில்லை ரிசப்ஷன்ல பே பண்ணிடுங்க. சரிங்க சிஸ்டர். ப்ரொசீஜர்லாம் சரியா முடிஞ்சது. கொஞ்ச நாளைக்கு அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹெல்தியான ஃபுட்டாக சாப்பிட கொடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே? பார்த்து. ரொம்ப முடியலையா? சரியாயிடும் மாமா. 2 நாளைக்கு பெயின் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தண்ணி குடிக்கிறியா? வா கொஞ்சம் இரு. மது, இந்தா. தேங்க்ஸ் மாமா. வா, எல்லாம் முடிஞ்சது. இந்தப்பா பில்லு. அதை இப்படி கொடுங்க. மாமா கிட்ட இருந்தா வீட்டில் யாராவது பார்த்துட்டு போறாங்க. அதுவும் சரிதான்ப்பா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுப்பா. இனிமே கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. மது, என் லைஃப்ல இப்படி ஒரு தப்பை பண்ணுவேன், ஒரு குழந்தைய பிறக்க விடாம கருவில இப்படி அழிப்பான்னு நான் கடவுள் கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஒரு பொண்ணு தாயா வருது, அவள் லைஃப்ல அவளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சந்தோஷம். ஆனா உனக்கு நான் மிகப்பெரிய வேதனையா கொடுத்துட்ட மது. என்ன மன்னிச்சிரு. ஐயோ மாமா, ஏன் மாமா இப்படிலாம் சொல்றீங்க? நடக்கணும்னு இருக்கு, வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை மாமா. எனக்காக இங்க வந்து சைன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா. இப்போ எதுக்கு 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதில் உங்கள் 2 பேர் தப்பும் கிடையாது. போய் அவங்கவுங்க லைஃப்பை பாருங்க. அவர் சொல்றது சரிதான் மாமா. நீங்க தப்பு பண்ணிட்டதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இனிமே உங்க லைஃப்ல நான் வரமாட்டேன். நான் சொன்ன மாதிரி நான் அப்ளை பண்ண வேலை எனக்கு கிடைச்சிட்டா நான் கொஞ்ச நாள்ல பெங்களூர் போயிடுவேன். மது, இதே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று என்னை அவமானப்படுத்தியிருப்பா, நியாயம் கேட்டிருப்பா. உனக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ இப்ப கூட எனக்கு லைஃப்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிற பத்தியா? இப்படிப்பட்டவனோட நல்ல மனசுக்கு மறக்க முடியாத ஒரு வேதனையை நான் கொடுத்துருக்கேன்னு. பா, இனிமே இது எப்படி கடந்து போகிறது அதை பற்றி மட்டும் யோசிங்க. இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. அப்புறம் யாரா தெரிஞ்சவங்க பார்த்துட போகிறாங்க. அம்மா, நீ முதல்ல கிளம்புமா. மது, பத்திரமா போயிடுவில்ல? நான் போயிடுவேன் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா. சரிப்பா. மாமா, இதான் உங்களை பார்க்குற கடைசி தடவையா இருக்கும். நீங்க நல்லா இருக்கணும் மாமா. நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி மது. எப்பா தமிழ், இவ்வளோ நாள் புலிவாலை பிடிச்சிட்டு சுத்துற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த புலி நம்மளை விட்டு ஓடிடுச்சு. அந்த மதுவோட பிரச்சனையை சொல்கிறேன்ப்பா. ஒரு வழியா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சுப்பா.
நீ இருக்கும்போதே குடிக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. உன் முன்னாடியே குடிச்சா நீ திட்டுவேன்னு தெரியும். ஆனாலும் துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் மனசு இதானப்பா தேடுது. இன்னைக்கு தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்ப்பா. என்னப்பா சைலண்டா இருக்க? உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, நான் குடிக்கல. டேய், நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்? உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா? நானா இதெல்லாம் பண்ணேன்? ச்சே, என்ன நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா. பா தமிழ் விடுப்பா, அது ஏதோ தெரியாம தான் நடந்துச்சு. ஓ, போதையில் எது வேணாலும் பண்ணா அது தப்பாகாதா? போதையில் நான் ஒருத்தனை கொண்டுட்டு அதை நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா சரியாயிடுமா? நானும் ஒரு கொலை தாண்டா பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். நீ திரும்ப திரும்ப ஏன்பா அப்படி நினைக்கிற? நமக்கு வேற வழி இல்லை, அதனால அப்படி செய்ய வேண்டியதா போச்சு. இல்லடா, நான் பண்ண தப்புடா. என்ன நிலைமையில இருந்திருந்தாலும் ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்றது தப்பு தானே? என்னையே நம்பி எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவளுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன்டா. செப்புற இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ணேன். ச்சே, உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு கருவை நான் அழிச்சிட்டேன். இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை பெத்ததை நினைச்சு அவமானப்படுவாங்கல்ல. பா அதெல்லாம் தெரியாதுப்பா, இப்போதான் எல்லாத்தையும் சரி கட்டியாச்சுல, அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன். ஓ, சாட்சியே இல்லாம தப்பு செஞ்சா செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? உலகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம்டா, ஆனா என் மனசாட்சிக்கு தெரியும். அது என்னை நிம்மதியாவே இருக்க விடாது. நீ ஏன்பா அதையே யோசிக்கிற? நீ அதை மறக்க ட்ரை பண்ணு, அதெல்லாம் முடிஞ்சிச்சுல. நீ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற, ஆனா பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிருக்க. கண்டிப்பா இதுக்கான தண்டனை என்னை துரத்தும். என்னோட தூக்கம், நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு இது எல்லாமே என்னை விட்டு போக போகுது. இனிமே நான் நானாவே இருக்க முடியாதுடா. என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற வலி உனக்கு சொன்னா புரியாதுடா. இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. தமிழ் தமிழ் என்னப்பா பண்ற? தமிழ் வேணாப்பா, தப்பு பண்ற. டேய், இதை விட நான் பெரிய தப்பே பண்ணிட்டேனடா. எனக்கு எல்லாத்தையும் மறக்கணும். இந்த போதை மட்டும்தான் கொஞ்ச நேரத்துக்கு அதை மறக்கடிக்கும். தமிழ் 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 வேணாப்பா, வேணாப்பா, சொல்றது கேளு. வேணாம் தடுக்காத தமிழ், வேணாப்பா, சொன்ன கேளுப்பா. ஐயோ, எப்பா அப்படி ராவா குடிச்ச? உங்களுக்கு பழக்கமே இல்லையா? இந்தா தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, குடி. ஏன் தமிழ் இப்படிலாம் பண்ற? தண்ணியை குடி, ராவா வேற குடிச்சிருக்க, எரியும். குடி குடி. இப்ப வீட்டுக்கு எப்படி போவ? அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தியா? நான் லேட்டா வீட்டுக்கு போய்க்கிறேன். எல்லாரும் தூணதுக்கு அப்புறமா நான் போய்க்கிறேன். அதுவும் கரெக்ட் தான், நீ விடிஞ்சதுக்கு அப்புறமே போ. ஆனா நீ காலைல போனா எல்லாரும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னியே, நீ நைட்டு போறதுதான்ப்பா நல்லது. டேய், எனக்கு ஒரு ஆட்டம் மட்டும் பிடிச்சி விட்றா. நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மயிலு காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுறேன்டா. ஏன் வெளிக்கு போறேன்னு கேட்கும் போது என்னால் முகத்தை கூட பார்க்க முடியலடா. அழுகழுகே வருதுடா. தமிழ் தமிழ், உன்னை இப்படி பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நினச்சாலும் எனக்கு கேவலமா இருக்குடா. இல்ல நான் இப்படி பண்ணிருக்கலாமா? சொல்றா. கோதையோட பையன் இப்படி பண்ணலாமா? சொல்றா. இல்லப்பா, அழாதப்பா, பொறுமையா இருப்பா. இப்போ நீ வளர ஆரம்பிச்சிட்ட, வீட்டுக்கு வேற போகணும். வேணும்னா இங்கேயே படிச்சு எழுந்திரி. இல்லடா, தூக்கம் எல்லாம் போய் எனக்கு ரொம்ப நாள் ஆகுதுடா. நல்லா இருந்த வாழ்க்கை, என் லைஃப் அது ஃபுல்லா போயிடுச்சுடா. ஒழுங்கா இருந்த வாழ்க்கையில இவ்வளோ பெரிய கத்தியை எடுத்து துண்டு துண்டா நான் வெட்டி போட்டுட்டேன்டா. என்னால முடியலடா, என்னால முடியல. தமிழ் தமிழ் வேணாப்பா, ஏற்கனவே ஓவரா குடிச்சிருக்க, போதும். குர்ரா குர்ரா, பா நீ ஓவரா பண்றப்பா, ப்ளீஸ் பா, வேணாம்ப்பா, சொல்றது கேளுப்பா. டேய், எனக்கு அந்த வலியை மறக்கணும்டா. ப்ளீஸ்டா குர்ரா. வேணாம்ப்பா, நான் கஷ்டப்படுறது உனக்கு வேணுமாடா? குர்ரா குர்ரா. தமிழே, நான் சொன்னல, சொன்ன கேட்க மாட்டேங்கிறியாப்பா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு ஒண்ணு. தண்ணி குடி, தண்ணி குடி, குடிப்பா, குடிப்பா, குடி, தண்ணி குடிப்பா, தண்ணி குடி. சொல்ல சொல்ல கேட்காம இப்படி குடிச்சிட்டியாப்பா. ஒண்ணுலப்பா, இல்லப்பா, ஒண்ணுல ஒண்ணுல ஒண்ணு. ஐயோ தமிழே, தமிழே, ஏன்பா இப்படிலாம் பண்ற? நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. கால் பண்ணப்ப நமச்சி அண்ணன் வீட்டில் இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாரு. ஏன்
இன்னும் வரல. தமிழ், என்னங்க எதுக்கு நடந்து வரீங்க? பைக் எங்க? பைக்கு நம்பிச்சு வீட்டில் நான் ஆட்டோ பிடிச்சி வந்தேன். குடிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க குடிப்பீங்களா? என்னால நம்பவே முடியலங்க. என்னங்க இது புது பழக்கம்? நீ சாப்பிட்டியா? சாப்பிடலாம், போய் சாப்பிடு. உங்களை எப்படி பார்க்கவே அதிர்ச்சியா இருக்குங்க. எதுக்காக இப்படி குடிச்சீங்க? மறக்கணும். மனசுல ஏற்பட்டிருக்க வலியை மறக்கணும். தமிழ், என்னங்க சொல்றீங்க? நான் பாவம் பண்ணிட்டேன். அதை நான் மறக்கணும். நான் ஒரு பாவி. தமிழ், சாரி சரஸ். பாத்துங்க. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். தமிழ், கத்தாதீங்க. வெளியில கேட்டுற போகுது. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் மேல இருக்கிற கோவத்திலே குடிச்சீங்க? இல்லை மயிலு, என்னை மன்னிச்சிரு மயிலு. நான் தப்பு பண்ணிட்டேன் மயிலு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் மயிலு. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு மது. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். மன்னிச்சிரு மது. மதுவா? எனக்கு நான் சரஸ்வதி. சாரி மது, உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். மது கிட்ட திரும்ப பேசுனீங்களா? அவ ஏதாவது சொன்னாலா? சாரி மது, உன்னை காப்பாற்று வந்த நானே உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிரு மது. மன்னிச்சிரு மது. தமிழ், தமிழ், சாரி மது, உன் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்து அதை கலைக்க வச்சுட்டேனே. பாவி மது, நான் பாவி. சரி கரி சரி கம பத பம கரி கரி சரி கரி சரி கம பத பம கரி கரி சம கரி சமத பத பம கரி சரி சம கரி சமத பத பம கரி சரி தரதிரனன தரதிரனன திரனன தரதிரனன தரதிரனன திரனன தரதிரனன தரதிரனன. சாரி மது, நான் பாவி மது. என்னை மன்னிச்சிரு மயிலு. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் மயிலு. நான் துரோகம் பண்ணிட்டேன். நான் பாவம் பண்ணிட்டேன் மது. சரஸ்வதி துரோகம் பண்ணிட்டேன். நான் பாவி. நான் பாவி. சரஸ், என்ன மன்னிச்சிரு. மன்னிச்சிரு சரஸ். சாரி மயிலு. சாரி, மன்னிச்சிரு. நான் பாவம் மாட்டேன். நான் துரோகி. என்னை மன்னிச்சிரு.
மது உனக்கு நான் பாவம் பண்ணிட்டேன் மது. சரஸ்வதிக்கு துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு மன்னிப்பே. என்னம்மா இவ்வளோ காலில் வந்திருக்க? என்ன விஷயம்? உங்களை பார்க்கறதுக்கு தானே. தமிழ் வரல? அவர் இன்னும் எந்திரிச்சிருக்கவே மாட்டாரு. ஏன்னு தான் உங்களுக்கு தெரியுமே. ஐயோ, தமிழ் குடிச்சது கண்டுபிடிச்சிட்டாங்களா? சரி, சமாளிப்போம். அதுவாம்மா, நேற்று நான் தான்மா கொஞ்சம் அவன் வேணாம் தான் சொன்னான். நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். சாரிம்மா, அவனை தப்பா எடுத்துக்காத. அவர் குடிச்சது இருக்கட்டும். ஆனா நேத்து எனக்கு இன்னொன்னு தெரிஞ்சது. அதை பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு போக தான் வந்தேன். என்ன விஷயம்? மதுவை பத்தி. மது? ஆமா, மது தமிழோட மாமா பொண்ணு. அவ சூசைட் பண்ண போனா, தமிழ் காப்பாத்த போனா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலையாம்மா? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், மது வயத்துல வளர்ந்த குழந்தைய கழிச்சிட்டேன்னு அவர் புலம்பிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் உளறிட்டானே. அது அவன் வேற எதனா உளறி இருப்பான். அது உன் காதுல தப்பா விழுந்திருக்கும்மா. ஒரே விஷயத்தை தானே ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தாரு. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லைன்னு. தமிழ் வாயில இருந்து இதெல்லாம் நான் கேட்பேன் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவர் குடிப்பாரு நான் இது வரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்ல. நீங்க சொல்லிதான் அவர் குடிச்சாருன்னு சொன்னா அதையும் நான் நம்ப மாட்டேன். நீங்க அப்படி பண்ற ஆளே கிடையாது. அவர் குடிச்சதுக்கு கண்டிப்பா வேற காரணம் இருக்கு. மதுதான் அந்த காரணமா? அது வந்துமா, இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணே, அவர் அந்த நிலைமையில வந்ததை அத்தை பார்த்திருந்தா அவங்களால அது தாங்கி இருக்கவே முடியாது. நல்ல வேலை யாரும் பார்க்கல. அவரு கொஞ்ச நாளாவே மனசுல ஏதோ வச்சு புழுங்கிட்டு இருந்தாரு. நிம்மதியா அவர் தூங்கி கூட நான் பார்க்கல. என்கிட்ட இருந்து விலகி போனதுக்கு இதுதான் காரணமா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணே. கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காது. இல்லம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ ஏன் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஒன்னு புரிஞ்சுக்கங்க அண்ணே, இதை நான் அவர்கிட்டயே கேட்டிருப்பேன். ஆனா இதை நான் அவர்கிட்ட கேட்க போய் அவர் உங்களை மாதிரியே முகத்தை கூட பார்க்காம குற்ற உணர்ச்சியில தவிப்பாரு. அந்த கஷ்டத்தை அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அது வந்துமா, என்ன தங்கச்சின்னு வெறும் வாய் வார்த்தைக்கு தான் சொல்றீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? நான் உன் சொந்த தங்கச்சியாதான்னு நினைக்கிறேன். அது உண்மையா இருந்தா நடந்தது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியலமா. எல்லாம் தமிழோட நேரம் தான் சொல்லணும். தப்பான டைம்ல தப்பான இடத்துல இருந்திருக்கான். அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்த நினைச்சு தினமும் வேதனைப்பட்டு இருந்தாமா. அவன் புலம்புனதெல்லாம் உண்மைதாம்மா. முத தடவை மதுவை தமிழ் காப்பாற்ற முடிஞ்சது மட்டும்தாம்மா உனக்கு தெரியும். ஆனா அதுக்கு மறுநாள் அவளோட லவரு ரவுடிங்களை வச்சு கலாட்டை பண்ணப்போ நானும் தமிழ் தாம்மா போய் அவளை காப்பாத்தினான். நீ அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன. உனக்கு தெரிஞ்சா நீ எங்க வருத்தப்படுவேன்னு தான் நான் தான் அந்த விஷயத்த மறைக்க சொன்னம்மா. அன்னைக்கு உங்களோட சண்டை போட்டு என் வீட்டுக்கு வந்தாலாம்மா. அதாம்மா தமிழ் பண்ண ஒரே தப்பு. நான் அன்னைக்கு சரக்கை ஜூஸ்ல கலந்து வச்சிருந்தேன். தமிழை பார்த்தா திட்டுவானேன்னு மறைச்சு வச்சேன். நான் உனக்கு சாப்பாடு வாங்க போன நேரத்தில் அவன் அந்த ஜூஸை நினச்சி குடிச்சிட்டாம்மா. என்னால் தாம்மா அவன் அந்த நிலைமைக்கே போனான். அந்த நேரம் பார்த்து மது ஃபோன் பண்ணி ரவுடிங்க எல்லாம் கலாட்டா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் கிளம்பி போயிட்டான். அங்கே அந்த நேரம் பார்த்து அவன் போதையாவே இருந்தான்ல. உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானா? இல்லைம்மா, அவன் அங்கே போனதுக்கப்புறம். அது அவர் சொல்லி தானே உங்களுக்கே தெரியும். ஆமாம்மா, கடைசியில் அபாஷன் வரைக்கும். இல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது உங்ககிட்ட இருந்து இல்ல. அங்க என்ன நடந்ததுன்னு மதுதான் சொல்லணும். மதுவா? ஆமாண்ணே, நான் அவளை பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லிட்டீங்க. மத்ததை அவ தானே சொல்லணும். வாங்க அவளை போய் பார்க்கலாம். சரஸ்வதி, எதுக்குமா? ஏற்கனவே உனக்கு பண்ண துரோகத்தை அவன் தாங்க முடியாம, உங்ககிட்ட பேச முடியாம, உன் முகத்தை பார்க்க முடியாம வேதனைப்பட்டு இருக்காமா. மதுவும் பாவம்மா, அவளும் ரொம்ப வருத்தப்படுறா. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கா. எதுக்குமா வீணா பிரச்சனை? இது வரைக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம இருந்தேன். இப்போ எல்லாமே புரியுது. இதுல எங்க 3 பேரோட வாழ்க்கையும் இருக்கு. இதுக்கு மேலேயும் இதை மறைச்சு வைக்கிறதுல எந்த யோசமே இல்லை.
பெரிய பாறாங்கல்லையே தூக்கி என் நெஞ்சு மேல வச்சிருக்கீங்க. ரொம்ப நேரம் இந்த சுமை என்னால தாங்க முடியாதுன்னு அவகிட்ட நான் பேசிதான் ஆகணும். இப்ப நீங்க என் கூட வரீங்களா இல்லையா? அணை உடஞ்சி வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியுது. ஆனால் அந்த வெள்ளம் யார் அடிச்சிட்டு போகுதுன்னு தான் தெரியல. வாமா போலாம்.